Question. குமரம் பீம் பாதுகாப்பு இருப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள புலி வழித்தடம் எது? Option A. பெஞ்ச், Option B. கன்ஹா, Option C. கவால், Option D. பந்தவ்கர். The correct answer is. கவால். Question. எந்த மாநில அரசு சமீபத்தில் புதிய ஏற்றுமதி வளர்ச்சி பிரச்சாரத்துடன் MSME-க்களுக்கு முன்னுரிமை அளித்தது? Option A. மகாராஷ்டிரா, Option B. குஜராத், Option C. உத்தரப்பிரதேசம், Option D. தமிழ்நாடு. The correct answer is. உத்தரப்பிரதேசம். Question. சமீபத்தில் எந்த வரி விலக்கு சீராய்வு மூலம் சிக்கிம்மை உள்ளடக்கியது? Option A. பிரிவு என்பது G, Option B. பிரிவு என்பது C, Option C. பிரிவு 80I, Option D. பிரிவு 80JJA. The correct answer is. பிரிவு 80I. Question. ஹாங்காங்கில் தலைமையிடமாக உள்ள சர்வதேச மத்தியஸ்த அமைப்பை எந்த நாடு சமீபத்தில் நிறுவியது? Option A. சிங்கப்பூர், Option B. சீனா, Option C. ஜப்பான், Option D. தென்கொரியா. The correct answer is. சீனா. Question. சமீபத்திய ஆய்வின்படி இந்து குஷ் இமயமலை பகுதியில் உள்ள பனிப்பாறைகளில் எத்தனை சதவீதம் 2100க்குள் இழக்கப்படலாம்? Option A. 25 விழுக்காடு, Option B. 50 விழுக்காடு, Option C. 75 விழுக்காடு, Option D. 90 விழுக்காடு. The correct answer is. 75 விழுக்காடு. Question. அஸ்ஸாம் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான கடனை எந்த அமைப்பு திரும்பப் பெற்றது? Option A. உலக வங்கி, Option B. சர்வதேச நாணய நிதியம், Option C. ஆசிய வளர்ச்சி வங்கி, Option D. புதிய வளர்ச்சி வங்கி. The correct answer is. ஆசிய வளர்ச்சி வங்கி. Question. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மற்றும் லேடி கீன் கல்லூரியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களால் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் தனித்துவமான குகை மீன் இனம் கண்டுபிடிக்கப்பட்டது? Option A. அஸ்ஸாம், Option B. அருணாச்சல பிரதேசம், Option C. மேகாலயா, Option D. மணிப்பூர். The correct answer is. மேகாலயா. Question. உல்லாஸ் நவ் பாரத் திட்டத்தின் கீழ் முழு செயல்பாட்டு எழுத்தறிவை அடைந்த இந்தியாவின் இரண்டாவது மாநிலம் எது? Option A. கேரளா, Option B. கோவா, Option C. மிசோரம், Option D. திரிபுரா. The correct answer is. கோவா. Question. சமீபத்தில் மெட்ரோ ரயில் அமைப்பு கொண்ட இந்தியாவின் 16வது நகரமாக மாறியது எது? Option A. லக்னோ, Option B. ஜெய்ப்பூர், Option C. இந்தூர், Option D. நாக்பூர். The correct answer is. இந்தூர். Question. ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா உட்பட பல மாநிலங்களில் சமீபத்தில் நடத்தப்பட்ட சிவில் பாதுகாப்பு பயிற்சியின் பெயர் என்ன? Option A. ஆபரேஷன் பாதுகாப்பு, Option B. ஆபரேஷன் பாதுகாப்பு, Option C. ஆபரேஷன் ஷீல்ட், Option D. ஆபரேஷன் ரக்ஷா. The correct answer is. ஆபரேஷன் ஷீல்ட். Question. அறிக்கைகளின்படி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இராணுவத்தின் நேரத்தில் எத்தனை சதவீதம் பொய்யான கதைகளால் விழுங்கப்பட்டது? Option A. 5 விழுக்காடு, Option B. 10 விழுக்காடு, Option C. 15 விழுக்காடு, Option D. 20 விழுக்காடு. The correct answer is. 15 விழுக்காடு. Question. விண்வெளி ஊட்டச்சத்து முன்னேற்றங்களுக்கு பங்களிக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் முக்கிய சோதனைகளை எந்த இந்திய வம்சாவளி நபர் நடத்துவார்? Option A. கல்பனா சாவ்லா, Option B. ராகேஷ் சர்மா, Option C. சுனிதா வில்லியம்ஸ், Option D. சுபன்ஷு சுக்லா. The correct answer is. சுபன்ஷு சுக்லா.